கட்டுரை ஆசிரியர் திரு நீலகண்டன் அவர்களை நன்றியுரையாற்ற அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்வு அதனுடைய இறுதிப் பகுதிக்கு வந்திருக்கின்றது. இந்த மதுரைக்கு திராவிட இயக்க வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடம் உண்டு. 1926ஆம் ஆண்டு இதே டிசம்பர் மாத இறுதியில் மதுரையில் பார்ப்பனர்களால் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டிலே பெரியார், வஉசி, எம்சி ராஜா போன்ற பெருந்தலைவர்களெல்லாம் கலந்து கொண்டார்கள். இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் பிடிஆர் அவருடைய முப்பாட்டன் எம்டி சுப்பிரமணியம் மொழியார் அதனுடைய வரவேற்பு குழு தலைவர். அந்த மாநாட்டிலே தான் நாம் அறிந்து நவீன இந்திய வரலாற்றில் சமூக அநீதி நூலான மனு தர்மம் எரித்து சாம்பலாக்கப்பட்டது. அதே மதுரை மண்ணில் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று சமூக நீதி நூல் ஒன்று உலகளாவிய அளவில் வெளிவந்த நூல் இன்றைக்கு அறிமுகமாக இருக்கின்றது. அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இந்த விழா ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த விழா. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய, எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முதல் நூல் அறிமுக விழா இதுதான். இந்த விழாவிற்கு நாம் முதலில் நன்றி செலுத்தக்கூடியது அமெரிக்கன் கல்லூரியினுடைய நிர்வாகத்திற்கும் அதனுடைய முதல்வர் டாக்டர் பால் ஜேகர் அவர்களுக்கும். காரணம், இந்த நூல் அறிமுக விழா நடத்த வேண்டும் என்று நூல் வெளியிடப்படுவதற்கு முன்பே நான் நம்முடைய நண்பர் சுந்தர் காளி அவரிடம் தெரிவித்தேன். அவர்கள் நம்முடைய மதுரை ஆராய்ச்சி வட்டத்தின் சார்பாக நடத்தலாம் என்று சொன்னார்கள். நூல் வெளிவந்து அது இந்தியாவிற்கு வருவதற்கு சில மாதங்கள் தாமதமாகிவிட்டது. இந்தியாவிற்கு விற்பனைக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நூலை எப்போது வெளியிடுவது, எங்கே வெளியிடுவது என்று எங்களுக்குள்ளே விவாதித்தோம். அப்பொழுது எங்களுக்கு முதலில் நினைவு வந்தது கலைஞர் நூற்றாண்டு நூலகம்தான். அங்கே உள்ள பொறுப்பாளர்களை நானும் நண்பர் சுந்தர் அவர்களும் அணுகினோம். அவர்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இது போன்ற நூல்களை வெளியிடுவதற்கு, அறிமுகம் செய்வதற்கு மிக இலவசமாகவோ அல்லது மிக குறைந்த நன்கொடையுடைய ஒரு அரங்கத்தை ஒதுக்கி தந்திருக்கின்றார்களே, அதுபோல் எங்களுக்கு ஒரு இடத்தை தாருங்கள் என்று சொன்னோம். அது அண்ணா நூலகத்துக்கு பொருந்தும். இங்கே கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் அப்படியான விதிகள் இல்லை. எங்களுக்கென்று சில சிறப்பு விதிகள் இருக்கின்றது என்று அவர்கள் அதை மறுத்தார்கள். நாங்கள் சொன்னோம், பெரியாரை பற்றிய நூல் சர்வதேச பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கின்றது. பெரியார் வழியிலே ஆட்சி நடத்தக்கூடிய திராவிட மாடல் முதலமைச்சர் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இதை விட என்ன காரணம் வேண்டும் இந்த நூலகத்தில் வெளியிடுவதற்கு என்று நாங்கள் சொன்னோம். அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. பிறகு உலக தமிழ் சங்கத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்புகள் கொடுக்கிறார்கள், அங்கே செல்லலாம் என்று உலக தமிழ் சங்கத்தை சுந்தர் அணுகினார். உலக தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், நாடறிந்த பேச்சாளர், நம்முடைய முதல்வருக்கும் ரொம்ப அறிமுகமான ஒரு பெண்மணி அவர்கள். அவர்களோடு சுந்தர் அவர்கள் அவர்களை அணுகி கேட்டார்கள். முதலிலே அவர்கள் சரி பார்க்கலாம் என்று ஒரு பாசிட்டிவாக சொன்னார்கள். பிறகு தொடர்ச்சியாக அவர் அணுகும்போது, இல்லை, எங்களுக்கு 2026 பிப்ரவரி மார்ச் வரைக்கும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சி இருக்கின்றது, அதற்கு பிறகு வேண்டுமானால் பார்க்கலாமா என்று கேட்டார்கள். நான் கலைஞர் நூலகத்தில் சொன்ன அதே கருத்தை சுந்தர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு எந்த ஒரு பலனும் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலையில் ஏன்னா பன்னீர்செல்வம் சார் இருக்கும்போது நான் சொல்லிடணும். அதுக்காக தான் ஆமாம். அப்போ என்ன சொல்லிட்டாங்க, அப்போ எங்களுக்கு சரி, சுந்தர் படித்த கல்லூரி, அவர் பல ஆண்டுகள் பணியாற்றிய கல்லூரி, அமெரிக்க கல்லூரியில் கேட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவர் பேசினார். ஒரே ஃபோனில் இந்த இடத்த கொடுத்துட்டாங்க. நன்கொடை எதுவும் பெற்றுக்கொள்ளாமலே இந்த இடத்தை அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். அதில் என்ன சிறப்புனா, 1995-96 இதே மதுரை ஆராய்ச்சி வட்டம் சுந்தர் போன்ற நண்பர்களுடைய தலைமையில் அவர்கள் திராவிட இயக்க கருத்தியலும் திராவிட இயக்கமும் கருத்தியலும் இன்றைய பொருத்தப்பாடு என்கிற தலைப்பில் ஒரு கருத்தரங்கத்தை இதே அரங்கத்தில் நடத்தினார்கள். மிகப்பெரிய உலக ஆளுமைகள்லாம் வந்தார்கள். பேராசிரியர் சலபதி, MSS பாண்டியன், சிவத்தம்பி, சிவத்தம்பி, பரமசிவன் ஐயா அவர்கள்.
ராஜன் குறை போன்ற ஆமாக்ஸ் வந்தார் நினைக்கிறேன், ஆமாக்ஸ் போன்ற மாபெரும் ஆளுமைகள் எல்லாம் வந்தார்கள். அவர்களே பலர் இன்றைக்கு இல்லை. அதில் நாங்களும் அன்றைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டோம். அதற்கும் இந்த கல்லூரி தான் இடம் கொடுத்தது. எனவே திராவிட இயக்கம் பற்றிய அறிவு 2 நாள் கருத்தரங்கம், திராவிட இயக்கம் பற்றிய அறிவுபூர்வமான உரையாடல்களுக்கு இந்த கல்லூரி தொடர்ச்சியாக இடமளித்து கொண்டிருக்கின்றது. இந்த கல்லூரியுடைய நிர்வாகத்தையும் அதனுடைய முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய தலைவர் அவர்கள் மணியம்மையார் மழலையர் பள்ளியினுடைய நிர்வாகி, அவர்கள் ஒரு மனிதநேய பண்பாளர், திராவிட இயக்க செயற்பாட்டாளர் அண்ணன் வரதராஜன் அவர்கள் 150 முறைக்கு மேலே குருதி கொடையை கொடுத்த ஒரு மனிதநேய பற்றாளர். அவர் இந்த தலைமை தாங்குவதோடு மட்டுமில்லாமல் இந்த நிகழ்வுக்கும் அவரால் இயன்ற பங்களிப்பை செய்திருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய நன்றி. அடுத்து வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் 3 பேரும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நெருக்கடி, உடல் சார்ந்த நெருக்கடி, உடல்நலம் சார்ந்த நெருக்கடி, பல்வேறு நெருக்கடிகளுக்குள்ளே ஐயா ஏஎஸ் பன்னீர்செல்வம் அவர்களும் ரவி ஸ்ரீராமச்சந்திரன் அவர்களும் இங்கே தங்களுடைய கருத்துரையை ஆற்றி நம்முடைய அறிவு பசிக்கு தீனி போட்டிருக்கின்றார்கள். பேராசிரியர் சலபதி அவர்களுடைய ஆசிரியர், என்னுடைய நெறியாளர், என்னுடைய ஆசிரியர் ஆசான், அவருடைய மாமனாருக்கு ரொம்ப உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் 2 நாளைக்கு முன்பு என்னிடம் பேசினார். நம்ம 60 சந்தேகம் என்று சொன்னார். பிறகு எப்படியாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் நிகழ்வு என்ன ஆனாலும் சரி இங்கே வந்து விடுவது என்று வந்திருக்கிறார். அவருக்கும் இந்த கருத்தாளர் மூவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்வு இங்கே சிறப்பாக நடப்பதற்கு பல்வேறு வகையிலையும் உதவி செய்தவர்கள், அவர்களை முதன்மையான அளவிலே உதவி செய்தவர் மதுரையில் மகாத்மா மாண்டீஸ்வரி கல்வி நிறுவனங்களுடைய தலைவர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள். அவர் ஒரு பெரியார் பாரம்பரியத்தில் வந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய தந்தையார் ரெங்கசாமி அவர்கள் மதுரை ஆதவர் கல்லூரியினுடைய முதல் தாளாளருமாக இருந்தவர். அவர் கால் சட்டை போட்ட பருவத்திலே பெரியார் தொண்டராக இருந்தவர். அவருடைய வீட்டில் பெரியார் தங்கியிருந்தார். அந்த நினைவாக அவர் தன்னுடைய தந்தை இருளப்ப பேரால் பெரியார் தங்கிய அந்த இடத்துல இருளப்ப சுயமரியாதை படிப்பகம் என்ற ஒரு படிப்பகத்தை பல ஆண்டுகள் நடத்தினார். அதில் திராவிட இயக்கத்துடைய மூல ஆவணங்களான குடியரசு, பகுத்தறிவு போன்ற ஏடுகளையெல்லாம் அதில் பராமரித்து வைத்திருந்தார். பிறகு அந்த ஏடுகளையெல்லாம் அவர்கள் யாதர்களூரி ஆராய்ச்சி நூலகத்துக்கு தந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட மரபிலே வந்தவர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் மிகப்பெரிய அளவில் உதவி செய்திருக்கின்றார்கள். அவருடைய உதவியாளர் செந்தில் போன்றவர்கள் இன்றைக்கி இங்கே ஆட்களையும் அனுப்பி நமக்கு ஒரு நொறுவலையும் சிற்று தேநீரையும் அளித்து இன்னும் பல்வேறு உதவிகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த நிகழ்வுக்கு நிதி நல்கியவர்கள் நண்பர்கள் சுந்தரன் நடராஜன், அவர் திருப்பூரை சேர்ந்தவர், சவுந்தரன் நடராஜன், அவர் திருப்பூரை சேர்ந்தவர், திருப்பூர் குமரனுடைய மரபு வழி வந்தவர். அடுத்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஓவியர் லோகு, உளவியல் மருத்துவர் முகமது சஃபி, துபாயில் இருக்கக்கூடிய அசோக் குமார், பேராசிரியர் டி கண்ணன் பெங்களூரில் இருக்கிறார், பேராசிரியர் பெரியசாமி ராஜா அவர் வரவில்லை என்று நினைக்கின்றேன், அவர் விருதுநர் செந்தினகுமார் காலேஜில் அவர் பேராசிரியராக இருக்கிறார். அவர்களெல்லாம் நல்ல அளவில் நிதி உதவி செய்து சிறப்பாக நடப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு பற்றிய ஊடகத்துக்கு வேண்டிய செய்திகளை அளித்து நல்ல வண்ணம் இதை தெரியப்படுத்தியவர்கள் நம்முடைய புகழ்பெற்ற எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் அவர்கள், மணியம்மை அவர்கள், இங்கே மெய்யம்மை அவர்கள், அதே போல் இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் ரகு அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் தங்குவதற்கான விடுதியை நமக்கு மிகவும் சலுகை விலையில் அமைத்து கொடுத்தவர் நம்முடைய சுந்தர்காலினுடைய நண்பர் சுரேஷ் அவர்களையும் நாங்கள் நன்றியுடன் நினைத்து பார்க்கின்றோம். அமெரிக்கன் கல்லூரி தமிழ்துறையினுடைய பேராசிரியர் ஸ்டாலின் ராஜாங்கம் அவர்கள் தொடக்கத்திலிருந்தே எங்களுக்கு இந்த நிகழ்வுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வந்தார். அந்த தம்பியையும் நாங்கள் மனமாற நன்றி செலுத்துகின்றோம்.
அடுத்து அமெரிக்கன் கல்லூரியைச் சேர்ந்த ஆய்வு மாணவர்கள், அவர் ஸ்டாலின் ராஜாங்கத்துடைய மாணவர்கள் ராஜகுமாரன், ராமச்சந்திரன், பெருஞ்சித்திரன் போன்ற மாணவர்கள் எங்களுக்கு உதவியாக இருந்தார்கள். அவர்களை நினைத்து பார்க்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். இதை தவிர அமெரிக்கன் கல்லூரி இந்த அரங்கத்தை நிர்வகிப்பவர்கள், ஒளியை நிர்வகிக்கின்ற தோழர்கள், அவர்கள் பேர் சகாயராஜ், இன்பராஜ் போன்ற தோழர்களுக்கும் தம்பிமார்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய பல்வேறு துறைகளிலிருந்தும் பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள், இயக்கம் சார்ந்த நண்பர்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விழாவிலே கதாநாயகனே புத்தகம் தான். இந்த புத்தகம் 35 காப்பி நாங்கள் கொண்டு வந்தோம். ஹெக்கின் பாதம்ஸ்லேயே ஸ்டாக் இல்லை. அது அடுத்து ஒரு 100 புத்தகம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த பொங்கலை ஒட்டி நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சியை மனதில் வைத்துக்கொண்டு அந்த சமயத்தில் வருவதாக சலபதி அவர்கள் தெரிவித்தார்கள். இருக்கிறது 35 காப்பி தான். இந்த 35 காப்பியை முதல்ல நாங்கள் 950 ரூபா விலை, நாங்கள் இந்த அரங்கத்தில் 700 ரூபாய்க்கு கொடுக்குறதா நாங்கள் சொல்லியிருந்தோம். பிறகு சலபதி அவர்கள் பேசி பிறகு அதை 650 ரூபாயாக குறைத்து விற்கலாம் என்று சொன்னார்கள். இந்த காப்பியை நாங்கள் கொண்டு வரும்போதே எங்களை வழிமறித்து பசுகௌதமன் 10 காப்பி பறிச்சிட்டார் எங்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு 25 காப்பி கொண்டு வந்தோம். எப்படி போச்சுனே தெரியல. 35 காப்பியும் ஒரு 10 நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விற்று போச்சு. அது ஒரு மிகப்பெரிய வெற்றி, இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய வெற்றி. அதான் நினைக்கிறேன். முத்துகிருஷ்ணன் கூட சொன்னாங்க, இன்னும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே என்ன செய்கிறதுன்னு. அது நாங்கள் ஒரு கருத்து, ஒரு 25 காப்பி சலபதியுடைய முயற்சியில் மணியம்மையார் மழலையர் பள்ளியில் அண்ணன் உங்கள் பொறுப்பில் கொடுத்துட்டோம்னா இங்கே பெரும்பாலும் மதுரையை சேர்ந்தவங்க தான் கேட்குறீங்க. அவர்கிட்ட இதே விலைக்கு, இதே 650 ரூபாய் விலைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு 15-20 நாட்கள் ஆகும் அங்கேருந்து வர்றதுக்கு, லண்டன்லேருந்து வர்றதுக்கு. அவங்க அந்த புத்தகத்தை விற்கிறதுக்கு நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் வச்சுருக்காங்க போல். சலபதி சொல்கிறாரு, நம்ம பதிப்பவங்களாம் புத்தகத்தை கொடுத்துட்டு எப்பா நீ விற்றது போக கொடுப்பா, மிச்ச புத்தகம் அனுப்புன்னு சொல்லுவாங்க. அங்கே புத்தகத்தை வாங்குறதுக்கு நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் இருக்குது போல். சலபதி சொல்லித்தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இந்த புத்தக கதாநாயகனாக விளங்கக்கூடிய இந்த பெரியார் குறித்த ஆய்வு புத்தகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை மதுரை பெற்று தந்திருக்கின்றது. சொல்லுவாங்க, அவர் சொல்லுவாரு, நம்ம அப்படி சொல்ல முடியாது. இந்த இப்படி ஹார்ட் பவுண்டா நான் இப்போதான் பார்க்குறேன். அதையும் நான் சொல்லித்தான் முதல் முறையாக பார்க்குறேன். எங்களுக்கே எங்க கைக்கே வரல. எனவே அனைவருக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றி, வணக்கங்கள். யாராவது பேர் விடுபட்டு போயிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த விழா இத்துடன் நிறைவு பெறுகின்றது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.